இந்த பெரிய லாரி, பெரிய ட்ரக்கு, ஏன் சின்ன டெம்போல கூட பார்த்தீங்கன்னா, சவுண்டு ஹார்ன், ஹார்ன் ஓகே ப்ளீஸ் இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஊருக்காரங்க தேவையில்லாத நேரத்துல தான் அடிப்பானுங்க ஹாரன. அப்படி இருக்கிறப்ப, இவனுங்க வாலண்டியரா எழுதி வச்சிருக்கானுங்கன்னு நான் யோசிச்சேன். ஸோ ஆக்சுவலி அது என்னன்னா, பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 2 அதுக்கு முன்ன. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோடு சின்னதா இருக்குமா, லாரி பெருசா இருக்குமா. அது இல்லாம சைட் வியூ மிரர் வந்து சரியா இருக்காதாமா. ஏன் இல்லாம கூட இருக்குமாமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப பின்னாடி வர வண்டிங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணும்போது ஹார்ன் அடிக்காம வந்து நசுங்கி செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஹார்ன் அடிச்சுட்டு வாடா அப்படிங்கிறதுக்கப்ப சவுண்டு ஹார்ன்னு எழுதி வச்சிருக்கானுங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் 2 அப்போ பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் வந்து கெரோசினில் ஓடுமாமா. டீசலே கிடைக்காது. ஸோ கெரோசினில் தான் ஓடுது. கெரோசின் டீசலோட வேகமாக பற்றிக்கும். ஹைலி இன்ஃப்ளேமபிள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக ஓகே ஆன் கெரோசின் அப்படின்னு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அது கால போக்கில் பார்த்தீங்கன்னா ஹான் ஓகே ப்ளீஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் இது. ஆனா இன்னமும் ஏன்டா அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம முன்னாடி வண்டியில பார்த்தீங்கன்னா, அங்காளம்மன் துணை, மெய் அழகன் துணை, அந்த துணை, இந்த துணை எழுதுறாங்க பார்த்தீங்களா? அதே மாரி பின்னாடி ஒரு சவுண்ட் ஹார்ன் எழுதி விட்டுறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்ப ஃபாலோ பண்ணத இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நெறைய விஷயம் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னே தெரியாம அது மாரி தான். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம்.